இங்கே இணைந்தோம், ஒன்றாய் வளர்ந்தோம், எல்லாம் அறிந்தோம், அன்பால் கலந்தோம், நட்பால் மலர்ந்தோம். எங்கோ பிறந்தோம், இங்கே இணைந்தோம், ஒன்றாய் வளர்ந்தோம், எல்லாம் அறிந்தோம், அன்பால் கலந்தோம், நட்பால் மலர்ந்தோம். கனவுகள் பழகிய நாட்களை நெஞ்சிலேந்துவோம் இந்த நாளுமே. இனி வரும் அழகிய நாளிலும் உன்னை பாடுவோம் பாடுவோம் பள்ளிக்கூடமே. எங்கோ பிறந்தோம், இங்கே இணைந்தோம், ஒன்றாய் வளர்ந்தோம், எல்லாம் அறிந்தோம், அன்பால் கலந்தோம், நட்பால் மலர்ந்தோம். This stamp stands as a symbol of legacy, our pride and our journey of 75 glorious years. A small stamp carrying great memories. அருள் தந்தை தேவையா தலைமையில் இப்பள்ளியில் முன்னாள் மாணவர் இயக்கம் தொடங்கப்பட்டது. இன்று அது 75 ஆண்டுகளை பவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. பவள விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எதிர்காலத்தில் அடுத்த நிலைக்கு இந்த பள்ளியை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு முன்னாள் மாணவர் இயக்கமானது பல்வேறு திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கின்றது.
5 ஆண்டுகள் அப்பொழுது இங்கிருந்த போர்டிங்கில் தான் நான் தங்கி இங்கு படித்து கொண்டிருந்தேன். எனவே நாம் கூடியிருக்கிற இந்த வளாகம் என்னை போன்ற இந்த போர்டிங்கிலே படித்த அனைவருக்கும் மிக மிக பரிச்சயமானது. ஏனென்றால் ஸ்கூல் அசம்பிளிலலாம் இங்கே தான் வந்து உட்காந்துருப்போம். காலையில் நாங்கள் போர்டிங்கில் எழுந்திரிச்சிட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கிரவுண்டில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் நாங்கள் கோயிலுக்கு காலையில் பூசைக்கு போவோம். அதனால் இந்த கிரவுண்டு, இந்த இடம், இந்த பில்டிங், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே என்னை போன்றதுக்கு மிக மிக பரிச்சயமானது. எண்ணற்ற நினைவுகளையும் அனுபவங்களையும் உணர்வுகளையும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக அமைந்திருக்கிறது. இந்த பள்ளியோட முக்கியமான நான் கற்றுக்கிட்டது, இந்த வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது இந்த ஒழுக்கம் தான். அதனால தான் வேறு துறைக்கு போனாலும் என்னால் ஓரளவு நல்லபடியாக சாதிக்க முடியுது. நான் என்னோடய பிள்ளைங்களுக்கு அதான் சொல்லிக் கொடுக்குறேன், இந்த கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு அதான் சொல்கிறேன். நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் வேலை இருக்க முடியும். இல்லைன்னே சொல்லலை, நல்லா படிங்க, பிள்ளைங்களுக்கு நல்லா படிங்க, வேணானே சொல்லலை. அதுக்கும் முக்கியமானது ஒழுக்கம், டிசிப்ளின், அதுதான் முக்கியம். ஸோ அதை நான் இங்கிருந்து தான் கற்றுக்கிட்டேன். என்னோடய வெற்றிக்கு அதுதான் காரணம். பிளாட்டினம் ஜூப்ளி செலிப்ரேஷன் மூலம் நிறைய பழைய நண்பர்கள், பழைய துறையில் சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கின்ற நண்பர்கள்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த சிறிய நேரத்தில் அந்த பிரின்சிபல் ரூமில் நான் பார்த்தேன். அது மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இந்த பள்ளியில் தூய்மை பணியாளராக இந்த காளின்னு ஒருத்தர் இருந்தார். எல்லா ஆசிரியர்களும் புகைப்படம் எடுக்கும் பொழுது ரெக்டரையே ஹெட்மாஸ்டரையும் தான் சென்டரில் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஆனால் அந்த ஆல்பர்ட் ஜோசப் ஃபாதர் அன்னைக்கு ரிட்டையர் ஆன காளியை நடு இடத்தில் சேரில் உட்கார வச்சு அந்த புகைப்படத்தை எடுத்தார். அந்த காளியை தலைவரேன்னு தான் கூப்பிடுவார். ஒரு தூய்மை பணியாளரை ஒரு தலைமை ஆசிரியர் தலைவரே என்று அழைத்து ஒரு சமத்துவத்தை நிலைநாட்டிய பள்ளி இந்த மரியன்னை மேல்நிலை பள்ளி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அலுமினி அசோசியேஷன் யுஎஸ் எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அலுமினி அசோசியேஷன் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னா பல வழிகளில் அந்த அவங்க படித்த இன்ஸ்டிடியூஷனுக்கு அவங்க உதவி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்முடைய சொசைட்டி ஆஃப் ஜீசஸ்ல இருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் மாணவர்கள் அந்த இன்ஸ்டிடியூஷனில் படித்தவங்க இந்த மாதிரி ஒற்றுமையாக வந்து நம்ம பள்ளிகளுக்கும் நம்ம கல்லூரிகளுக்கும் நம்ம படித்த கல்லூரிகளுக்கும் எந்த அளவிற்கு அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவ முடியும். ஏன்னா இப்போ நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு, ரிசர்ச் வந்துருச்சு. எந்த அளவுக்கு நம்மளை இன்வால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இப்படி ஒரு கிரவுட் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நமக்கு தட் இஸ் கால்ட் கிராட்டிட்யூட். ஐ ஆல்வேஸ் பிலீவ் ஆசிரியர் நான் குருன்னு நினைக்கிறது. ஏன்னா ஆசிரியர் ஒரு குரு என்ன பண்ணுவார்னா நாட் ஓன்லி ஹி டீச்சர்ஸ், he also takes the student to the destination where he wants to go அப்படிங்கிறதுனால அதுக்கு இந்த ஸ்கூல் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு ஏன் எல்லாரும் விளையாட்டு ஆசிரியர்களை நம்ம மனசில் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளை செதுக்கினது அவங்க தான், ஒழுக்கத்தில் செதுக்கினது அவங்க. அதனால தான் அது அவங்க இங்கே இருக்காங்க. இதை அவங்க செய்யணுங்கிறத நாங்கள் அவங்களுக்கு சொன்னோம். மூன்றாவது அதுக்கு என்ன வேணும், அதுக்கான பொருட்கள் வேணும், அதை கொடுக்கணும், அதை முறைப்படுத்தணும். இங்கே ரெஜிஸ்டர் வச்சுருப்பாங்க. அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ரெஜிஸ்டர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. யார் ஹாக்கி பேட் எடுத்துகிட்டு போகிறா, பால் ஈவினிங் யார் எடுத்து போகிறா, இந்த ரெஜிஸ்டர்ஸ்லாம் இன்றைக்கி இந்த கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த மெத்தடாலஜி உருவாக்குனது இந்த பள்ளி. இந்த ஸ்கூல் ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தில் இந்த ஒவ்வொரு கிளைகளும் அது ஒவ்வொன்றும் ஆலமரத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு திறமை இருக்குது. அதோட கடைசியாக என்னோட டீச்சர்ஸை மட்டும் தேங்க் பண்ணுறேன். ஐ குட் நேம் ஃபியூ டீச்சர்ஸ் ஒன்லி. பட் இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாமே ஒரு ஏடிப்படி மாதிரி. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஏடிப்படியை மிதிச்சு ஏடி மேலே போயிடுறாங்க. அந்த டீச்சர் அடுத்த பையனோட மீதி தாங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் அ லாட் டீச்சர்ஸ், ரியலி ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். இது ரொம்ப இப்படி நான் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ எமோஷன் ஆக மாட்டேன். ஜென்ரலாக நடிகர்களுக்கு உணர்வை கட்டுப்படுத்தி பழகிறவங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. என்னுடைய பள்ளி மாணவ எண் 668, என்னுடைய மாணவ விடுதி எண் 32. 175 ஆண்டுகள் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பே கல்விப்பணி ஆரம்பித்து ஒரு தலைமுறையை படித்தவர்களாக்கி 100 வருஷத்துக்கு முன்னாடினா அந்த ஊர் எப்படி இருந்திருக்கும், எப்படி அம்மா அப்பா பிள்ளைகளை சேர்த்துருப்பாங்க, என்ன மாதிரியான பொருளாதார சூழல் இருக்கும். அப்போ இங்கே கிறிஸ்துவம் வந்தது பிறகு மருத்துவமும் கல்வியும் இருந்ததற்கும் மிகப்பெரிய வாதாரமாக இருப்பது இந்த வடாகம் என்பது அது மதம் சார்ந்ததல்ல, உண்மை. ஒரு திருப்பம்
இந்த பள்ளியில் சேர்ந்ததுதான் என்று சொல்கிறேன். இங்கு சேராமல் நான் வேறு ஒரு பள்ளியில் சேர்ந்திருந்தால் கட்டாயமாக படிப்பும் ஒழுங்காக இருந்திருக்காது, எனக்கான ஒழுக்கமும் ஒழுங்காக இருந்திருக்காது, இன்று வரை நான் வாழ்கிற அறவாழ்வும் அதற்கு துணையாக இருக்கிறது. இந்த பள்ளி, இங்கே இருக்கிற ஆசிரியர்கள், இந்த பள்ளி அனைத்தும் என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்தது என்பதை இங்கே மேடையில் பேசிய பலரும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அது நிதர்சனமான உண்மை.